நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லி பார்த்திங்கன்னா அந்த கரும்பை உடைக்கிறத பார்த்து நம்முடைய வெண்பா வந்து ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம மல்லியம்மாவால் வந்து இந்த கரும்பை வந்து உடைக்க முடியுமா, இவ்வளோ வந்து எஃபெக்ட் போடுறாங்களே பேசாத வந்து இந்த போட்டியை வந்து நடத்தாத அந்த ராஜேஸ்வரி அத்தையே வந்து பொங்கல் வச்சுட்டு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு ஆள்றத வந்து நம்முடைய மல்லி வந்து பார்த்துட்றாங்க. பார்த்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு வருது பாருங்கள் ஒரு பவரு. உண்மையிலே வந்து அப்படியே வந்து சும்மா ஃபோர்ஸ் கொடுத்து உடைச்சா கூட உடையாது கரும்பு வந்து நம்மளுடைய வெண்பா வந்து அழுதை பார்த்து வந்துச்சு பாருங்கள். கையில் ஒரு ஃபோர்ஸு சும்மா அழுதுன்னு வந்து 2 துண்டாக வந்து போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியமாக வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னடா கரும்பு வந்து இப்படி வந்து சுக்குநூறாக வந்து உடஞ்சிருச்சே, எவ்வளோ பவர் இருக்கா மல்லிக்கிட்ட, இவ்வளோ பவரை வந்து வச்சுக்கிட்டு போய் இந்த ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கு வந்து பயந்துக்கிட்டு இருக்காளே, நம்ம பொண்ணுக்கிட்ட இவ்வளோ பவர் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து இது விஜய் கூட வந்து சேர்த்து வைக்கிறன்ற அவசியமே தேவையில்லை, அவளுடைய தைரியத்தை மட்டும் வந்து வெளிக்கொண்டு வந்து விட்டுட்டா வந்து அவளே வந்து அவள் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்குவாளே அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி வந்து கருமை வந்து உடைச்சிட்டாலே இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து யாரை பொங்கல் வைக்க சொல்கிறது, 2 பேரும் கரும்பு உடைச்சி போட்டியில் வந்து வின் பண்ணிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் வந்து எந்த மாதிரி தீர்ப்பு வந்து சொல்ல போகிறாருன்னா, இது சரி 2 பேருமே வந்து போட்டியில் வந்து ஜெயிச்சிட்டிங்க, அதனால் வந்து பொங்கல் வைங்க, அதில் வந்து யார் பொங்கல் வந்து முதல்ல வந்து பொங்கதோ அவங்களுடைய பொங்கல் தான் வந்து சாமிக்கு வந்து படையலாக வந்து போடப்படும், அவங்க தான் வந்து போட்டியில் வந்து வின் பண்ண தான் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி வேறு வழி இல்லை, இதை வந்து செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ராஜேஸ்வரியும் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்க வந்து ஒத்துக்கிறாங்க. நம்மளுடைய மல்லியுமே பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ராஜேஸ்வரி எந்த ஏற்பாடும் பண்ணதுனால பார்த்திங்கன்னா ரஞ்சிதா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணியுமே பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து பொங்கல்ன்றது வந்து செய்யவும் தெரியாது வைக்கவும் தெரியாதுங்க. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து ஸ்டார்ட்டே வந்து பண்ணிட்டாங்க. நம்ம மல்லி வந்து என்னென்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து அப்படியே வந்து ஈயடிச்சாங்க காப்பியை வந்து பண்ணி அந்த ராஜேஸ்வரி வந்து பொங்கல் வைக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து நம்ம மல்லி வைக்கிறது வேணால் சாப்பிட்ற மாதிரி வந்து இருக்குங்க. ஆனால் அந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா அடிச்சாங்க காப்பி பண்ணுறதுனால வந்து கண்டிப்பாக வந்து அந்த பொங்கலெல்லாம் வந்து சாமிக்கு படையில் போட்டாலுமே வந்து சாமியை வந்து இறங்கி வந்து காரி துப்பிட்டு போயிடும் அவன் மூஞ்சி மேலே. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லியோட பொங்கல் தான் வந்து முதல்ல வந்து பொங்கி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹாப்பியாகிறாங்க. நம்முடைய மல்லியோட பொங்கல் தான் வந்து முதல்ல வந்து பொங்க போது இந்த ராஜேஸ்வரி வந்து போட்டியில் வந்து முதல் கட்டமாக வந்து தோக்க போகிறாங்க. போட்டியில் வந்து நம்முடைய மல்லி தாங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. அந்த ராஜேஸ்வரி வச்ச பொங்கல் பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து குழஞ்சி அது பொங்கல் மாதிரியே வந்து இல்லாத ஒன்றுத்துக்கு உதவாது வந்து போயிடுது. நம்முடைய மல்லி சமைச்சதை தான் பார்த்திங்கன்னா பொங்கல் அப்போ வந்து சாமிக்கு எல்லாத்துக்குமே வந்து படிச்சுட்டு நம்முடைய விஜய்க்கு வெண்பாவுக்கு எல்லாருக்குமே வந்து பரிமாற போகிறாங்க. அதை வந்து சாப்பிட்டு பார்த்து நம்முடைய விஜய் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லியை வந்து பாராட்ட போகிறாங்க. இந்த நல்ல நாளில் நம்முடைய விஜய் வந்து கண்டிப்பாக வந்து நம்முடைய மல்லியை வந்து எந்த ஒரு கவலைக்கும் வந்து உள்ளாக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர மறக்காத பெல் ஐக்கான் ஆன் போட்டுங்க.